நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. வானதூதர்களோடு புனிதர்களோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வானதூதர்களோடும் கெருபுகள் செராஃபின்களோடும் சேர்ந்து தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லா நாவுகளுமாக சேர்ந்து உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விழுந்தால் படிட்டு இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். நின்று கொண்டிருக்கிறோம். பணி செய்யும் இடங்களிலே ஒருவேளை பயணித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் பணிகள் மத்தியிலே அவரை ஆராதனை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த ஆராதனை பரிந்துரையினுடைய ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய திட்டப்பிரகாரம் நாம் வந்திருப்பது நமக்காக ஜெபிப்பதற்காக அல்ல. இந்த காணாதியான இல்லத்தில் எழுத்து வடிவத்தில் அலைபேசி வாயிலா செல்போன் மூலமாக என் வழியாக கானாவினுடைய பணியாளர்கள் வழியாக ஜெப உதவி கேட்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள், குறிப்பாக நான் ஒரு மாற்றுத்திறனாளி, இன்று என்னுடைய பிறந்த நாள், எனக்காக ஜெபிப்பீர்களா என்று, என்னை வாழ்த்துவீர்களா என்று ஒரு சகோதரர் குழந்தை சாமி, இந்த மாற்றுத்திறனாளி தன்னுடைய பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த சகோதரருக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் இந்த சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக ஒரு தாயினுடைய ஜெபம். செஞ்சியிலிருந்து சகோதரி அல்போன்சா தன் மகள் மோனிஷாவுக்காக, மோனிக்காக நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தாய் கொடுத்த அந்த விண்ணப்பம். குழந்தை சாம்காக சகோதரி ஷீபா, இந்த சகோதரி கொடுத்த விண்ணப்பம். தன் சகோதரிக்காக, சகோதரி விண்ணரசிக்காக இந்த குடும்பம் கொடுத்த விண்ணப்பம், உடல் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் செல்போன் வழியாக இந்த காணா தியான இல்லத்தில் எழுத்து வடிவத்தில் எத்தனையோ நபர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அத்தனை சகோதர சகோதரிகளுக்காகவும் அவரை ஆராதனை செய்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற நமக்கு மட்டுமல்ல, வடக்கும் கிழக்கும் மேற்கும் தெற்குமாய் கடந்து செல்லும்படியாய்
அவருடைய சமூகத்திலே பரிந்துரை செய்ய ஆண்டவர் அவருடைய திட்டப்பிரகாரம் நம்மை அழைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பரிந்துரை ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் உங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க முயற்சி செய்கின்ற பொழுது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கொடுப்பார். இந்த நேரத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிற எல்லாருக்கும் ஜெப உதவியை, இறை பராமரிப்பை, இறைவனுடைய இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக உங்களுடைய மனங்களுக்குள்ளாக யார் யாரெல்லாம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் அவருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வருவோம். மௌனமாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று 141வது நாளாக தங்களுக்காகவோ தங்கள் குடும்பங்களுக்காகவோ அல்லாமல் அகில உலகத்தில் இருக்கிற, குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் மழை, வெயில், பனி என்று பாராமல் பல இன்னுயிர்களை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற அத்தனை விவசாயிகளுக்காக நம்ம ஒவ்வொரு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொடுக்கிற நேரம். தமிழக தேர்தல் முடிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இறைவனுடைய இரக்கம் நம்முடைய மாநிலத்திற்கு கிடைக்கும்படியாய் அவர் விரும்பும் ஆட்சியாளர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்ய நம்முடைய பரிந்துரைகளை நாம் ஏறெடுப்போம். எழுந்து நின்று மூவரு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொடுக்கும் ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது ஆண்டவருடைய இரக்கத்தை, அவருடைய ஆசிரியை பெற்றுக் கொடுக்கும் இந்த பரிந்துரை ஜெபத்தில் லட்சக்கணக்கில் இந்திய தேசத்தில் கொரோனா நோய் தொற்றினாலே ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற அத்தனை நோயாளிகள் மிக குறிப்பாக பொருளாதார வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இந்த கொரோனா நோய் தொற்றினாலும் மற்ற நோய்களினாலும் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும், குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளாக எங்கள் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை நோயாளிகளுக்காக இந்த நொடி பொழுது வரையிலுமாக விபத்திற்கு உள்ளாகி இறைவனுடைய இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளுக்காக, மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் சாலை ஓரங்களிலும் உறவுகளின் உதவியின்றி தவிக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், பொருளாதார வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இல்லங்களிலேயே துன்புற்றுக் கொண்டிருக்கும் எல்லா நோயாளிகளுக்காகவும், இந்த நோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருக்கிற முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவர்களோடு இணைந்து தங்கள் இன்னுயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்து கொண்டிருக்கும் அத்தனை பணியாளர்கள், இவர்கள் இறைவன் பராமரிக்க இயேசுவனுடைய துன்பகரமான பாடுகளை, வேதனை நிறைந்த பாடுகளை தந்தை கடவுளுக்கு நாம் நினைவுபடுத்துவோம். அவருடைய இரக்கம் அபரிவிதமாய் உடல் உள்ள ஆன்மாவிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆசீர்வாதமாய் கிடைக்கும். முழந்தால் படியிட்டு விசேஷமாக நோயாளிகள், அத்தனை நோயாளிகளுக்காக, நம்மிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கிற அத்தனை நோயாளிகளுக்காக நாம் நம்முடைய பரிந்துரையை சமர்ப்பிப்போம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த கொரோனா நோய் தொற்று காலம் திருமண காரியங்களை குறித்து கலக்கமுற்றிருக்கிற பெற்றோர்கள், பொருளாதார சூழ்நிலைகளினாலே தடுமாறிக் கொண்டிருக்கும் குடும்பங்கள், வேலை வாய்ப்பில்லாமல் வேலை சுமையோடு மன அழுத்தங்களோடு உடல் நோய்களோடு போராடி கொண்டிருக்கும் அத்தனை உறவுகள் கடன் பிரச்சனைகளினாலே துன்புற்றுக் கொண்டிருக்கும் குடும்பங்கள், குடும்ப அமைதி இல்லாமல் மிக குறிப்பாக இந்த நோய் தொற்று காலங்களில் தடுமாறிக் கொண்டிருக்கும் அத்தனை குடும்பங்கள், இயேசுவினுடைய தூய இரத்தம், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தம் அத்தனை உறவுகள் மீது ஊற்றப்பட இயேசுவினுடைய விலை மதிக்க முடியாத தூய இரத்தத்தினால் எங்களை கழுவும் என்று, எங்களை முத்திரிடும் என்று நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். எழுத்து வடிவத்தில் என் மூலமாக, உங்கள் மூலமாக தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறோர் அத்தனை நபர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். ஆட்டுக்குட்டி சிந்திய அந்த இரத்தம் அத்தனை நபர்களுடைய வாழ்விலும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கும் விதமாய் இணைந்து ஜெபிப்போம்.
இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவின் மகா பரிசுத்த கல்வாரியின் தூய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இணைந்து நாம் அவரை ஆராதனை செய்வோம். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கரம் உயர்த்தி உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, தங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வளர் இளம் பருவத்தினர், இளையோர், இளைஞர்கள், இளம் பெண்கள், இந்த நோய்
நோய் தொற்று காலத்திலே மிக குறிப்பாக அலைபேசி, சமூக வலைதளங்கள், இயலாமைகளோடு பலவீனங்களோடு தடுமாறிக்கொண்டிருக்கும் குடிநோயாளிகள், பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களினாலே தடுமாறிக்கொண்டிருக்கும், மிக குறிப்பாக தங்களுடைய வாழ்வை துளைத்து நிற்கும், அறிந்தும் அறியாமலும் அடிமைத்தனங்களுக்குள்ளாக, பாவ அடிமைத்தனங்களுக்குள்ளாக துன்புற்று கொண்டிருக்கும் வளர் இளம் பருவத்தினர், இளைஞர்கள், இளம் பெண்கள், போதை பழக்க வழக்கங்கள், தடுமாறிக்கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்காகவும் இந்த சூழ்நிலைகளிலே கல்வி கேள்விக்குறியாக நிற்கும், பல்வேறு விதமான சுமைகளோடு இருக்கும் அத்தனை சிறுவர் சிறுமியர், வழிகாட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர், அத்தனை நபர்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வருவோம். மூவர் இறைவன் அவருடைய ஆசீரால் அத்தனை உறவுகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க, இயலாமைகள் பலவீனங்களிலிருந்து, பாவ அடிமைத்தனங்களிலிருந்து அவர்கள் வெளிவர அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்த மூவர் இறைவனை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க இணைந்து செபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் கொடுத்த உள்வுணர்வின் பிரகாரம் இந்த மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு
அவருடைய திட்ட பிரகாரம் தலைமையேற்று வழிநடத்தி வரக்கூடிய அருட்பணியாளர் செபாஸ்டியன் அற்புதராஜ், கப்பூச்சன் சபை சுண்டம்பட்டியில் இருக்கிற அருட்பணியாளரை, அருட்பணியாளர் டான் போஸ்கோ வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவரை, அருட்பணியாளர் நவீன் குயினோனியோ ஜான் த பேப்டிஸ்ட் சபையை சார்ந்த அருட்பணியாளரை, அவரோடு வரக்கூடிய சகோதரர்களை, குழுவினரை, நம்முடைய கானாவினுடைய பணியாளர்கள் சகோதரர் ஃபாத்திராஜ் அவர்களோடு இணைந்து ஆராதனை வழிநடத்த தங்களுடைய திறமைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய அத்தனை கானாவினுடைய பணியாளர்கள், பாடல் குழுவை சார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, இவர்களுடைய குடும்பங்களை, சகோதரன் புஷ்பராஜ் மற்றும் அவரோடு வரக்கூடிய குழுவினர்கள், பொம்படியிலிருந்து வரக்கூடிய அத்தனை குழுவினரை, சகோதரர் ஆரோக்கியசாமி மற்றும் ஜெபக்களஞ்சியத்திலிருந்து கிருஷ்ணகிரி மறைவட்டத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளை, சகோதரன் ஜெஸ்மன் மற்றும் குழுவினர், தர்மபுரியிலிருந்து வரக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளை, என்னுடைய குடும்பங்களை, சகோதரர் ஜோசப் மற்றும் அவருடைய குழுவினரை, அவருடைய குடும்பங்களை, சகோதரர் அம்ப்ரோஸ் மற்றும் ஹாரி ஒசூரிலிருந்து வரக்கூடிய இந்த குழுவினரை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாய் நிரப்ப இந்த காணாதியான இல்லத்தின் சிறப்பு வழிபாடு அவர் திட்டமிட்ட பிரகாரம் இந்த 7 மணி நேர ஆராதனை 3வது வெள்ளிக்கிழமை 3வது சனிக்கிழமை அவருடைய திட்ட பிரகாரம் நடைபெற தடைகள் நீங்க இந்த 2 நாட்களுக்குரிய அத்தனை பொருளாதார தேவைகளை இறைவன் சந்திக்க ஆண்டவர் விரும்புகிற தந்தை ஈர்க்கக்கூடிய உறவுகள் இந்த வழிபாடிலே முற்றிலுமாய் பங்கெடுக்க இந்த 2 நாட்கள் வழிபாட்டை சிறப்பிக்க உதவி செய்யக்கூடிய அத்தனை உறவுகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவனுடைய துன்பகரமான பாடுகளை தந்தையாம் கடவுளுக்கு நினைவுபடுத்துவோம். எழுந்து நின்று இறைவனுடைய திட்ட பிரகாரம் 3வது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு மட்டுமல்ல, காணாதியான இல்லத்திற்காக அவர் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களும் அவருடைய திட்ட பிரகாரம் கானாவினுடைய பணியாளர்களால், ஜெப உதவியாளர்களால், உடல் உழைப்பாளர்களால், பொருளுதவி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளால் இவை அனைத்தையும் தன்னுடைய வழிகாட்டுதலுக்கு, தன்னுடைய ஜெபங்களுக்கு உட்பட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற காணாதியான இல்லத்தின் புரவலர் பாதுகாவலர் மேதகு லாரன்ஸ் மயஸ் அவருடைய கருத்து பிரகாரம் தருமபுரி மறை மாவட்ட பேராலயம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆயிரவர்களுக்கு இருக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். இங்க இருக்கிற அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே,
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய மனங்களுக்குள்ளாக வரக்கூடிய அத்தனை உறவுகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். விழுந்தால் படியிட்டு உன்னதங்களிலே ஓசன்னா என்று அவரை ஆராதனை செய்து கொண்டு அவர் கொடுக்கிற ஆசீரை மற்றவர்களுக்காக பெற்றுக் கொடுத்த இந்த நேரத்திலே அபரிவிதமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதங்களிலே
ரெட்ரிட் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கானா ரெட்ரிட் சென்டர் என்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது ஆண்டவருடைய வார்த்தையை அகில உலகம் எங்கும் கொண்டு செல்வதற்கு பேர் உதவியாக இருக்கும். நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீரும் ஜெபங்களும்.